எப்படி இருக்கு அஸ்மா உனக்கு? ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்மாவுக்கு வந்து ஷூ சின்னதாக போச்சு, பெரிய ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஷூ தான் வாங்க போகிறோம். வல்க்ரோ மாடல். ஓகேவா இந்த மாதிரி? அஸ்மா இந்த மாதிரி ஓகேவா ரயான்? உன் ஷூ நல்லா தானே இருக்கு ரயான்? உனக்கு ஷூ வேணாம் இல்லை? ஷூ வேணாம் இல்லை உனக்கு? ரயானுக்கு சாக்ஸ் மட்டும் போதுமா? இவ்வளோ சாக்ஸ் வந்து போட்டு வரக்கூடாதான், கொஞ்சம் லாங்காக வந்து இருக்கணுமா சாக்ஸ். அதனால் கொஞ்சம் பெரிய சாக்ஸ் மட்டும் வாங்க போகிறோம் ரயானுக்கு. அஸ்மாவுக்கு மட்டும் ஷூஸ் மட்டும் வாங்க போகிறோம். என்ன ரயான் உனக்கு ஷூ நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன வேணும்? சாக்ஸ் மட்டும்தான். சின்னதாக இருக்கான், கொஞ்சம் முட்டிக்கு மேலே போடணுமா? இதான் இங்கே முட்டி கீழே வர மாதிரி, இவ்வளோ தூரத்துக்கு வர மாதிரி போடணும். ஓகே, இன்னும் ஷூஸ் வரல அஸ்மாவுக்கு. வந்த உடனே திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக செப்பல்ஸ்லாம் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அதனால் நான் எடுக்கலை, சும்மா பார்க்குறேன். என்னதுமா? என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட சொல்லிடுவியா? நீங்க மட்டும் எடுக்கிறீங்க. அப்போ அது என்னோட செப்பலும் நான் பிச்சிட போறேன் இன்னைக்கு. இதுல எந்த மாடல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கு, எது செலக்ட் பண்றதுன்னே தெரியல. ரயான், அது ஓனர் சீட்டு. ஓனர் சீட்டில் போயிட்டு நீ உட்காந்துருக்குற. கண்ணாடி வேறு இருக்குது பின்னாடி. கண்ணாடி உடஞ்சா என்ன பண்ணுவீங்க அப்புறம்? எங்கே இருக்குது பென்சில்? அது அவங்கள்ட்ட, அவங்க பார்த்துருப்பாங்க, அப்புறம் எடுத்துப்பாங்க. லாஸ்ட் ரோ உங்களுக்கு நான் காமிக்கவே இல்லை, லாஸ்ட் ரோ கூட பார்க்குறேன். ஆபத்து பாருங்க, எல்லாத்தையும் நோண்டுவாங்க. எதனா நோண்டி வேற எதனா பண்ணி வச்சுட்டு போயிட போறீங்க. அப்புறம் தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க ரெண்டு பேரும். வேணாம் அஸ்மா, பண்ணக்கூடாது. முட்டை வேற வச்சிருக்கிறேன். இந்த முட்டை இருக்குங்க, 30 முட்டை இருக்கு. உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், 30 முட்டையும் அவ்வளோதான். ஆமாம், அது நல்லா இருக்கு. அதே மாதிரி இருக்கா பாருங்க, கொஞ்சம் பெருசாக கூட இருக்கு. இது கொஞ்சம் டைட்டாக கூட இருக்கு, இது கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இது வருமா? அது வந்த அப்புறமே எடுத்துக்கலாம். எப்போ வரும்? நாளைக்கு மண்டே வரும். சரி, மண்டே வந்து பார்க்கலாம். அந்த மாடல் இல்லையா நிறையான்? மண்டே வந்து பார்க்கலாம். முகத்தை காண போலாமா? கிளம்பு. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் அஸ்மா ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு. அந்த ஷூ பார்த்தோங்க, ஒரு ஷூ மட்டும் தான் இருக்குது. ரைட் லெக் ஷூவே 2 இருக்கான். இன்னொரு மாடல் இருக்குது, ஆனால் அது நல்லா இல்லை, சின்னதாக வேறு இருக்குது. அதனால் அது கேன்சல் பண்ணிவிட்டு சரி மண்டே வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ரயான், எதுக்கு வந்திருக்கிறப்பா நீ? ஜூஸ் குடிக்க. என்ன ஜூஸ்ப்பா வேணும்? வேறு ஜூஸ் இருந்தால் வேணாவா? இல்லை, அப்பா கிட்ட கேட்டேன், ஆனால் வந்து செஞ்சிட்டாங்க. ஆஹா, இந்த
கடையில் வந்து ரோஸ் மில்க் மட்டும்தான் கிடைக்கும். ரோஸ் மில்க் ஸ்பெஷலான கடை தான் இது. அப்பா உட்காந்துருக்காரு. ஏற்கனவே அப்பா மூஞ்செல்லாம் ரிவீல் பண்ணியாச்சு. ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துச்சுங்க ரோஸ் மில்க். வாங்க குடிக்கலாம் எல்லாரும். ரயான் குடிக்கிறத பார்த்துக்கோங்க. அஸ்மா எப்படி இருக்கு அஸ்மா? நல்லா இருக்கா? ரயான் எப்படி இருக்கு? வாய் திறக்க மாட்டார் இப்போ. சொல்லுங்க எப்படி இருக்கு? சரிங்க, நானும் குடிக்க போகிறேன். வாங்க எல்லாரும் ரோஸ் மில்க் குடிக்கலாம். ஐஸ் நிறைய இருக்குது, பல்லெல்லாம் கூசுது. நாங்கள் 2 பேரும் குடிச்சு முடிச்சாச்சுங்க. இன்னும் அஸ்மாவும் ரயானும் தான் கொஞ்சம் மொல்லமாக குடிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் குடிச்சு முடிச்சிட்டோங்க. இன்னும் அஸ்மாவும் ரயானும் தான். ஐஸ் உள்ள நிறைய இருக்குது, அதனால் அவங்களால குடிக்க முடியும். குடிச்சிட்டா கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்கே ரயான் போகிறோம்? அவதார் எக்ஸிபிஷனோட நோட்டீஸ் செட் வந்து காமிச்சாங்க இல்லையா? அதோட எக்ஸிபிஷனுக்கு இன்றைக்கி தாங்க கிளம்புறோம். இப்போது வந்து கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? கிளம்பலாமா ரயான்? கிளம்புப்பா. பாய். எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால நான் காப்பி ரைட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உள்ளே போகலை. உள்ளே போகாமல் அங்கே கொஞ்சம் குலுக்கல் சீட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து நானும் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சீட்டெல்லாம் வாங்கி நேம்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம். இதுதாங்க அவதார் ஷோ. இது பெரிய பேனராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நின்று சும்மா ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிக்கிட்டோம். இதுதாங்க நான் சொன்ன குலுக்கல் சீட்டு. இதில் வந்து நிறைய நேம்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருக்கோம். நாங்கள் எப்படியும் வந்து 7-8 குலுக்கல் சீட்டிஸ் வந்து நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம். அதில் எவ்வளோ லக் அடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்மாவும் ரயானும் 2 பேர் தான் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. லக் இருந்தால் கிஃப்ட்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே வந்தவங்க எல்லாருமே எழுதி போட்டிருக்காங்க. யாருக்கு லக் இருக்குன்னு தெரியல. லக் இருந்தால் கண்டிப்பாக வந்து எதனா ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க. என்ன என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே க்ரௌடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே வேறு, ஹாலிடே வேறு எல்லாருக்குமே. அதனாலேயும் க்ரௌடு வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் தாங்க இது. இப்படி தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறி அதுக்கப்புறம் தான் போகணும். ஏறும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரங்கராட்டினம்லாம் தெரிஞ்சது. அப்படியே பார்த்துட்டு ஜாலி ஆகிட்டாங்க 2 பேருமே. இந்த பேனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வச்சுருப்பாங்க. இது வந்து டைனோசரை வந்து கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஷூவில் மிதிக்கிற மாதிரி இருக்குது, மிதிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்பைடர் வந்து நம்மளை தூக்குற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ஃப்ளவர் பொக்கே நமக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு மங்கி வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி நம்ம நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு டைகர் வந்து நம்மளை கடிக்கிற மாதிரி வருது, அந்த மாதிரி ஸ்டில் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஸ்டில் தான். அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் நேராக உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போன உடனே தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து சூப்பராக காத்துட்ருக்கு. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.